நம்மை அவருடைய சட்டைகளின் நிழலிலே, இறக்கைகளின் நிழலிலே ஓடி தன் குச்சிகளை பாதுகாக்கிற வண்ணமாய் நம்மை பாதுகாக்க நடத்தியிருக்கிறார். நாம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு பலவீனங்களுக்கும், ஒவ்வொரு சுலபமான சம்பவங்களுக்கும், ஒவ்வொரு தடுக்கல்களுக்கும் கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருந்து பல காரியங்களை கட்டி என்னை என்னுடைய சுவாசத்தில மீண்டும் இந்த மாதம் முதல் தேதியில என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் தேவாதி தேவனை சோதரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகளை கடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ போராட்டங்களை கடக்க உதவி செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். மாம்சத்துக்கும் ஆவிக்குமான போராட்டங்களிலே கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் சொன்ன வாக்கியபடியே அவர் ஜெயித்து காட்டினார். நம்மையும் ஜெயித்து அவர் பலப்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் நமக்கான வாக்குத்தத்தங்களை நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். அந்த வாக்குத்தத்தங்கள் தேவனாலே நிறைவேற்றப்பட நம்மை அந்த வாக்குத்தத்தங்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடியவைகளே. எவ்வளவு பொய்யுரையாத தேவன் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடியவைகள். நிறைவேறாத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு வாக்களிக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்தார். கானான் தேசத்தை அதை சுதந்தரிக்கவும் உதவி செய்தார். எல்லோரும் அல்ல, விசுவாசித்தவர்களை பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து தேவனை தூஷியாமல், தேவனை மறுதியாமல், பின்னிட்டு மாறாமல் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓடினவர்களை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு வரையிலும் நிறைவேற்கிறவரை ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் லோத்தின் மனைவியை போல பின்தங்கி விடுகிறோம். உலகத்தை திரும்பி பார்க்கிறோம். அதனாலே ஆசீர்வாதங்கள் நமக்கு எட்டக்கனியாக தூரமாக தள்ளி போகிறது. அதை தடை செய்ய ஒருவராலும் கூடாது. ஆனாலும் அந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு தூரமாக போகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறார், தேவ மகிமையை காண்பீர்கள் என்கிற வசனத்தின்படி நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று விசுவாசித்தார். எப்போதே குமாரனாகிய காலேப் யோசுவாவும் எப்படி தேசத்தை நம்மாலே சுதந்திரிக்க முடியும், அவர்களை நாம் ஜெயிக்க முடியும், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்தார்களோ, இந்த விசுவாசத்தை யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் உங்கள் பலவீனங்களிலிருந்தும், உங்கள் சாபங்களிலிருந்தும், உங்கள் பாவங்களிலிருந்தும், உங்கள் தடைகளிலிருந்தும் ஜெயம் பெற்று ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் பிரகாசிக்க முடியும். நீங்கள் ஒளி வீசும் சுடர்களாக இந்த பூமியிலே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வார்கள். இப்பொழுது வேதாந்தத்திலே நாம் வருவோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அழுகையோடு எப்படி வருவாங்களா? சஞ்சலத்தோடு வருவார்கள். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். சொல்லுங்க, பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமாயிருக்கிறவனுக்கு வைத்தியம் அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை. பிணியாளிக்கு வைத்தியம் நிச்சயமாக அவசியம் தேவைப்படுகிறது. பாவிகளை ரட்சிக்கவே உலகத்தில் வந்தார். சந்தோஷமா இருக்கிற ஆண்டவர் தேடலாம் ஆண்டவருக்கு உள்ளே கணக்கு. எல்லாரும் ஒரு நாள் நியாயமாக கணக்கு உபயோகிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கும். அவர்கள் ஆண்டவரை தேடுகிறார்களா, தேடாமல் இருக்கிறார்களா என்பது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரிய கணக்கு.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அழுகையோடு கண்ணீரோடு. வசனம் வாசிக்கிற பாருங்க. அழுகையோடு விண்ணப்பங்களோடு, வெறும் அழ மாத்திரம் இல்லை, அழுகையோடு கூடிய விண்ணப்பங்கள். விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்பார்ப்புகள், ரிக்வெஸ்டுகள், ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கிறதான ரிக்வெஸ்ட். கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கும் விண்ணப்பங்களை வைப்பார்கள். தாவீது கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்தார். அண்ணாளை போல கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ஆகாரை போல கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியவில்லை. நல்லா இருக்கிறவங்க ஆண்டவர் திரும்பி பார்க்க மாட்டாங்க. கண்ணீரோடு வருகிறவர்கள், விண்ணப்பத்தோடு வருகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாங்க பாருங்க, அவர்களை வழி நடத்துவேன். வருவார்கள், வருகிறவர்களை வழி நடத்துவேன். வருகிறவர்களை வழி நடத்துவேன். வராமல் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்களை ஆண்டவர் அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாததை போல இருக்கிறார். கடின இருதயமும் முரண்காட்டு உள்ளவர்களை ஆண்டவர் விட்டுவிடுகிறார். யாரும் ஆண்டவருக்கு நடக்கணும்னு பிரயாசப்படுகிறார்களோ, ஆண்டவரோடவே நேரத்தை கழிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ, என் வாழ்க்கையில அப்பதான் பரவாயில்லை என்று சொல்லி விரும்புகிறார்களோ, அவர்களை ஆண்டவர் என்ன பண்றார்? கைவிடாமல் வழி நடத்துதல் என்று சொன்னால் சுத்தமா ஒன்றுமே தெரியாம. இப்பெல்லாம் மேப் இருக்கு, முன்னாடி எல்லாம் அந்த மேப் இல்லை, கூகுள் மேப் இருக்கு. இப்போ அந்த மேப் இல்லை. டெல்லியில இருந்து ஒரு லாரி சென்னைக்கு வந்துருக்காங்க. அந்த டிரைவர் அங்கிருந்து சென்னை வரைக்கும் வந்துருவாரு. சென்னையில் உள்ள சந்து பந்துகளுக்கு என்ன பண்ண முடியாது, அந்த டிரைவரால போக முடியாது. உள்ள எந்த தெருவில் என்னென்ன ஆபீஸ் இருக்குன்னு தெரியாது. எந்த ஆபீஸ்ல போய் இறக்கணும், எந்த குடோன்ல போய் இறக்கணும்ன்றது தெரியாது. அந்த டிரைவர் அங்க இறக்கி வருவாங்க. லோக்கல் டிரைவர் என்ன பண்ணுவாரு, ஏறி அந்த டிரைவரையும் கூட்டிக்கிட்டு கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துவாங்க. லோக்கல் டிரைவருக்கு தான் எல்லா அட்ரஸும் தெரியும். அப்போ வழி தெரியாதவர்கள், வாழ தெரியாதவர்கள், வாழ விருப்பமில்லாதவர்கள், உடைத்தமான இருந்தவர்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு வருவார்கள். ஆண்டவரிடம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுவார்கள். தேடுகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? கண்டடைவார்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவர் சொல்றார், நம்மண்டை வந்தவரை என்ன பண்ண மாட்டேன், போங்க அப்படின்னு தர மாட்டேன். தொடர்ந்து முரட்டாக்க பண்ணி கொண்டிருக்கிறவன், தொடர்ந்து கடித இருதயம் கொண்டவனை கட்டாயப்படுத்தி ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சாலும் அவன் திரும்பவும் தன்னுடைய முரட்டாக்கத்துக்குள்ள, தன்னுடைய பாவத்துக்குள்ள நன்றியை குறித்து ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. பன்றி என்ன பண்ணுமா? கழுவின பன்றி மீண்டும் என்ன பண்ணுமா? போய் சேற்றிலே விழும். தம்பிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சொன்னக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அல்லாத மனுஷனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர்கள் பின்மாற்றக்காரர்கள். ஆண்டவர் கிட்டவர் பார்த்து கொண்டு போயிடும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வசனம் கண்ணீரோடு வருவார்கள், விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை நான் என்ன பண்றேன்? வழி நடத்தும். வழி தெரியாம, ஆண்டவரை எப்படி நடப்பது என்று தெரியாம, என்ன செய்வது என்று தெரியாம, ஆண்டவரை பெரிய சிறையில் இருக்கிற ஆண்டவரிடம் ஒன்றுமே புரியலையா வாழ்க்கை கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஜீவ பாதையை அறிய முடியாமல், சத்தியத்தை அறிய முடியாமல், தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் உழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்திலே வராங்க. முக்தி அடைய வேண்டுமானால்
மோட்சம் போக வேண்டுமானால், வைகுண்டம் போக வேண்டுமானால், உலகத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை புறமதஸ்தர் பயன்படுத்துகிறார்கள். நாம் பரலோகம் போக வேண்டுமானால் என்று சொல்லுவோம். ஒரு இரவெல்லாம் விழித்திருந்து சூதாட்டம் ஆடினால் பரலோகம் போகலாம் என்று ஒரு சிலருடைய நம்பிக்கை. ஒரு இரவெல்லாம் விழித்திருந்து திரைப்படங்களை பார்த்தால் பரலோகம் போகலாம் என்கிறது ஒரு சிலருடைய நம்பிக்கை. வைகுண்டா ஏகாதசி என்ற ஒரு நாளை குறித்து அந்த நாள் முழுவதும் இரவிலே கண்டுபிடித்திருந்தால் அவர்களுக்கு சாவு வராது. அவர்கள் வேலை அந்த நாளில மதித்தால் நேரம் போயிடுவாங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆண்டவராக இயேசு சொல்றார், என்னாலே அல்லாமல் ஒருவரும் விடப்பட முடியாது, வைகுண்டம் போக முடியாது, முக்தி அடைய முடியாது, மோட்சம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஏறி 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 போவாங்க. அங்க மேல பாம்பு தலை இருக்கும். அதுல போய் கைய வச்சாங்கன்னா அங்கிருந்து வழிக்கு எங்க கொண்டு வந்துவிடும், வாழ்வு கொண்டு வந்துவிடும். ஆரம்பமாகும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு சூதாட்டம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. வெளியே சொல்லுங்க, நம்மண்டை வந்தோரை புறமே காணாதவர். அவர் என்ன பண்றது, புழுதியில் இருந்து குப்பையில் இருந்து ஒரு மனுஷனை எடுத்து அவன் அடிகளை ஸ்ட்ராங் பண்றார், உறுதிப்படுத்துகிறார். அங்க வாயில் வந்து உடனே கிட வழிக்கு கொண்டு வந்து விடுகிறது பிசாசுடைய தந்திரம். உங்களை உயர்கிறது வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிச்சு கொண்டு வந்து நேரம் கொண்டு வந்து கிணறு போடுகிறது பிசாசுடைய தந்திரம். நல்ல உயர்வான வாழ்க்கை வாழ்க்கை கொடுக்கிறார். திடீரென்று நான் கட்டின மகா பாக்கியம் அல்லவான்னு சொல்லி சொன்னான். மிருகமாயிட்டான். மிருகங்களைப் போல புல்ல சாப்பிட்டான். கர்த்தர் அப்படிப்பட்டவர். கைதியாய் கொண்டு போகப்பட்ட தானியேலை 3 ராஜாக்களுக்கு பிரதானியான மந்திரியாகிறார்கள். பதவியில் அமர வைத்து ரகசியங்களை அறிகிற, சொப்பனங்களை அறிகிற ஞானத்தை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் வழி நடத்தினார். குப்பையில இருந்த, புழுதியில இருந்த, சாம்பலில இருந்த, ஒரு பெரிய புலியில இருந்த யோசேப்பை கொண்டு போய் ராஜாவுக்கு நிகரான ஒரு சிங்காசனத்தை கொடுத்து எகிப்து தேசத்தை நிர்வகிக்கும் ஒரு சக்தியை. பார்வோன் ராஜா, ஆனால் அவருக்கு நிர்வாகம் தெரியாது. உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, அந்த சொத்தை நிர்வகிக்க உனக்கு தெரியும். அதற்கான ஞானம் வேணும். நிறைய பேருக்கு பணம் இருக்கும், ஆனால் அந்த நிர்வகிக்க தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிர்வாகத்தின் அருமையை கர்த்தர் கற்றுத் தருகிற தேவனாய் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர்களை நான் என்ன பண்ணுவேன், வழி நடத்துவேன். அப்புறம் பார்க்கிறோம், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். சொல்லுங்க, வழி நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் வனாந்திரத்தில் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. தூதர்களுடைய அப்பத்தை துறைக்கு திருப்தி ஆக்குகிறதே. கொண்டு போன திருப்தி இந்த தண்ணீர் குறைந்து போனார். அங்கே சீவ நீர் ஊற்றை காண்பித்து தாகமே எடுக்காத வேண்டும். தாகத்தை எல்லாம் முழுவதுமாக தீர்க்கும்படி மீண்டும் துருத்தியை இறங்கிக் கொள்ளும்படி. துருத்தியில் இருந்த ஆசீர்வாதங்கள் குறைந்து போனதா, வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதங்கள் குறைந்து போனதா, இனி வாழ முடியாது என்கிறதான சூழ்நிலையிலே அந்த துருத்தி வறண்டு இருக்கிறதா, நீரோடைகளை மாற்றி கதறுகிறது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாயா? மீண்டும் துருத்தி நிரப்பும்படி செய்கிற தேவன் எங்க நடத்துறாரு பாருங்க. தண்ணீர் உள்ள நதிகள் அண்டை குட்டையாண்ட நடத்துகிறவர்கள் நம்முடைய ஆண்டு, குளத்துக்கிட்ட நடத்துகிறவர்கள் நம்முடைய ஆண்டு. இல்லையா சொல்லுங்க, நதி அது எப்பொழுதும் வற்றாத நதி, எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கும் நதி, எப்பொழுதும் சமாதானம் கொண்டோடும், எப்பொழுதும் சமாதானத்தினோட ஆசீர்வாதங்கள் கொண்டோடும், எப்பொழுதும் ஆசீர்வாதங்களோடு சுகம் பலன் கொண்டோடும். உங்களை நடத்துகிற ஆண்டவர் வனாந்திரத்தில் விட்டு விடுகிறதே அல்ல, அவர் நதிகள் நடத்துகிறார். வெளியே சொல்ல மாட்டீங்களா? அப்படியான ஒரு ஆசீர்வாதங்களை தேவத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வாசிக்கிற 13வது வசனம் அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். பாருங்க, அப்பொழுது வாலிபரும்
கன்னிகைகளும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். வறண்டு போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய மகிமையை இழந்து போய் இன்றைக்கு பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு சாபங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ சாயலை இழந்து போன கர்த்தருடைய பிள்ளையே, வாலிபர்களும் கன்னிகைகளும் மகிழ்ந்திருக்கிற மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். கர்த்தரை விசுவாசிக்கிறது. எதை இழந்து போனாலும் இழந்து போனவைகளை மீண்டும் திரும்ப இழந்து போனவைகளை தேடி கண்டுபிடிக்க வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தை இழந்து போயிருந்தாலும், எந்த சமாதானத்தை இழந்து போயிருந்தாலும், எந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தாலும், எந்த பலத்தை சுகத்தை இழந்து போயிருந்தாலும், கௌரவத்தை மரியாதையை இழந்து போயிருந்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் குரோடு கூட இருந்து அதை பழைய ஸ்தானத்துக்கு மேலாகி இருக்கிறோம். வாசிக்கிறோம் 13வது வசனம். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க எரிய சொல்லுகிற பாருங்க. வாலிபர்களும் கன்னிகைகளும் என்ன சூழ்நிலையில் இருந்தார்கள்? சஞ்சலத்தோடு துக்கத்தோடு ஒருவராலும் தேற்றப்படாம கைவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள். நம்மை தேற்றுவார் ஒருவரும் இல்லையே, நம்மை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே, நமக்கு ஆலோசனை சொல்வார் ஒருவரும் இல்லையே, நாம் தொடர்ந்து இப்படி பாவத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி ஏங்கி தவித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரோன் மோசேயால் ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் அவர்களை அனுப்பினது போல தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும், தேவனுடைய பிரசனம் உங்களை நோக்கி வரும், கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் அழிவிலிருந்து விடுதலையாக உங்களுடைய சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றும்படி, உங்களை ஆற்றும்படி, உங்களை தேர்ச்சபடி, உங்களை அரவணைத்துக் கொள்ளும்படி, மீண்டும் அவர் உங்களை உங்கள் ஸ்தானத்தில் இருக்கும்படி உங்களை உயர்த்தும்படி வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கன்னிகைகள் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். எப்ப மகிழ்வார்கள் என்றால் அவர்கள் துக்கத்தை என்ன பண்றார் ஆண்டவரே சந்தோஷமாக மாற்றும் போது, அவர்களை அவர் ஏற்றும் போது, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தும் போது, கர்த்தர் எவ்வளவு வேலையை செய்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார், உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார், உங்களை தேற்றுகிறார். கர்த்தராலே இவைகளை செய்ய முடியும். யார் எந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருந்தாலும், இப்பிரபஞ்சத்தை தேவனானவருடைய வணக்கங்கள் உள்ளாக்கப்பட்டிருந்தாலும், உங்களை வேதத்தை பாராதபடி, வேதத்தோடு அதிசயங்களை காணாதபடி, தேவனுடைய மகிமையை நீங்கள் விசுவாசியாதபடி, உங்களை இந்த உலகத்தின் சிறுப்பங்களிலே உணர்ந்து போக தள்ளியிருந்தாலும் கர்த்தராலே இந்த காலை வேளையிலே எழுப்ப முடியும். உடைந்து போனவர்களை உருவாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரட்சிப்பு இப்பொழுது சமீபமாக இருக்கிறது. இப்பொழுதே வாசலில் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாயில் கதவருகே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசல்களை தட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், கதவை திறக்கணும். சொல்லுங்க. அப்போ என்ன நடக்குமா? அவர் நமக்குள்ளே வந்து வாசமாயிரும், நம்மோடு கூட என்ன பண்ணுவாரு? பங்கி இருப்பா. விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சிஷ்யர்கள். மீண்டும் கடற்கரைக்கு போனார் சிஷ்யர்கள். எகிப்திலே இருந்து கொண்டே எகிப்து எங்களுக்கு வேண்டும், எகிப்து எங்களுக்கு வேண்டும், எகிப்தை நாங்கள் சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவரால் அதையும் செய்ய முடியும். எகிப்தில் இருக்கிற எகிப்தியர்கள் எகிப்தியே அவர்களுக்கு சொந்தமாயிருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் முடியாது. அவர்களை மனாந்திர வழியாக நடத்தி ஆளுடைய கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். எங்கேயோ இருக்கிறதான கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கணும். எகிப்தில் இருக்கிறாங்களே, அந்த எகிப்தியே கொடுத்திருக்கலாமே.
அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழிச்சிட்டு, அந்த எகிப்து ஜனங்களுடைய எல்லா பொசிஷன்களையும் எடுத்துக்கிட்டு, எகிப்து ராஜாவை அழிச்சிட்டு, ஆரோன் அழிச்சிட்டு, யோசேப்பை ராஜாவாக நியமித்து, யோசேப்புடைய சந்ததியை இஸ்ரவேல் ஜனங்களே அங்க உட்கார்ந்து இருக்கலாமே. யோசனை பண்ணி பாருங்க, எதுக்கு 40 வருஷம் வனாந்திரத்துல வழிநடத்தி அங்க நடுவில் இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அழிச்சவர் இவனையே அழிச்சுட்டு இங்கேயே உட்கார வச்சிருக்கலாமே. எல்லாம் தேவ ரகசியம். உங்கள் பாவங்களிலே இருந்து கொண்டு, உங்கள் சாபங்களிலே இருந்து கொண்டு கர்த்தரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதற்கு சமமாயிருக்கிறது. எகிப்தை விட்டு வெளியே வாயா, பாவத்தை விட்டு வெளியே வாயா, சாபத்தை விட்டு வெளியே வாயா, ஆசீர்வதிகள் போன்ற ஒரு வாழ்க்கை தருவாரையா. எகிப்தை விட்டு வெளியே வராம எகிப்துல உட்கார்ந்து கொண்டு என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீங்க யாரோட தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. கர்த்தராலே நிறைய செய்ய முடியும். அவருக்கேற்ற பாத்திரமாய் நம்ம மாறும்போது, அவர் விரும்புகிற வண்ணமாய் நம்ம மாறும்போது, அவருக்கேற்ற வாசனை விரைவியமாய் நாம் மாறும்போது, நம்ம நிறைய பேருக்கு வாசனை செய்வோம். நம்ம மாமா மச்சானுக்கு வாசனையா இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு வாசனையா இருக்கணும், நம்ம எதிர் வீட்டுக்காரருக்கு வாசனையா இருக்கணும், நம்மளுடைய முதலாளிக்கு வாசனையா இருக்கணும், நம்ம எஜமான் இயேசுவுக்கு வாசனையா இருக்கணுமா? அதுதான் முக்கியம். கிறிஸ்துவின் அரிகந்தமாய் நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கேட்கிறது. பக்கத்து வீட்டுக்கு கோச்சிக்கு போனாலும் அவனுக்கு வாசனையோட வாழ்க்கை வரும். மனைவி கோச்சிக்கு போனாலும் மனைவிக்கு வாசனையா வரும். கணவன் கோச்சிக்கு போனா கணவனுக்கு வாசனையா வரும். பிள்ளைகள் கோச்சிக்கு போனா பிள்ளைகளுக்கு, பெற்றோர்கள் கோச்சிக்கு போனா பெற்றோர்களுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற சனங்களுக்கு வாசனையாக வாழ தெரிந்த நீ கர்த்தருக்காய் வாசனையாய் வாழும்போதுதான் ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்போ தேவனால அழைக்கப்பட்ட தேவனுக்கென்று வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது பாருங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள் தரார் பாருங்க, என்னென்ன ஆசீர்வாதம் தரார் பாருங்க. நான் அவர்கள் துக்கத்தை என்ன பண்றேன், சந்தோஷமாக மாற்றுவேன். மனுஷனுக்கு வாசனையா வாழ்ந்தது போதும், மனுஷனை திருப்திப்படுத்தினது போதும், மனுஷனுக்கு ஜாதகம் போதும், மனுஷனுக்கு கையெழுத்தது போதும், மனுஷனுக்கு தூக்கம் போட்டது போதும். சந்தோஷமா மாற்ற சந்தோஷமா மாறுற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, விடுதலை ஆகிற மாதிரி இருக்கீங்க, அவன் விடுவிக்க மாட்டாரு. விடுதலை ஆக மாட்டீங்க. அவனுடைய எண்ணம் விசுவாசங்களை ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் நடுவுகளே உள்ள வச்சிருக்கணும். அவனுடைய திட்டங்களை உங்களை மட்டும்தான் செயல்படுத்துவான். அரசாங்கம் ஒரு சட்டம் போடும், அந்த சட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்தும். அரசு அதிகாரங்களில் இருக்கிறவர்களை பயன்படுத்தும். அதிகாரிகள் தான் பஞ்சாயத்து ராஜ்யங்களில, சட்டமன்றங்களில சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இவர்கள் தான். அந்த சட்டம் யாருடையது? முதலமைச்சருடையதா இருக்கு, ராஜாவுடையதா இருக்கு, நிறைவேற்ற வேண்டிய விசுவாசம் அதிகம். உங்களை துணைக்கு எப்பவுமே வச்சிருப்பான். உங்களுக்கு சாதகமாவே அவன் இருக்கிற மாதிரி காட்டிக்குவான். அவனுடைய திட்டங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றும். அவனுடைய திட்டங்கள் என்ன? குடிப்பதும், பெரிப்பதும், உபச்சாரம் செய்வதும், வேசித்தனம் செய்வதும், களவாடுவதும், விக்கிரகாராதனை செய்வதும், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை இழப்புவதும், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்களை இழப்பதும், அவைகளை அவர் சரியாக செய்து கொண்டே இருப்பார். அடுத்து வாசிக்கிறோம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் என்னத்தை வச்சுக்க போறோம்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. பாத்தீங்கன்னா சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க. சமாதானம் என்பது டிவி பார்ப்பதில் வந்துடும், சமாதானம் என்பது சுற்றுலா ஸ்தலங்களில் போறதுல வந்துடும், சமாதானம் என்பது நல்ல ருசியா பதார்த்தங்களை சாப்பிடுறதுல வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனால் அப்படிப்பட்ட சமாதானம் வேதவசனம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிறதா சமாதானம் அல்ல.
தேவனுடைய சமாதானம் என்பது தேவனுடைய வலது பக்கத்திலும் தேவனுடைய இடது பக்கத்திலும் கேருகளும் சேனாக்களும் தேவதூதர்களோ பரிசுத்தவான்களோ ஓயா புகழோடு ஆண்டவரை எப்படி கொண்டிருக்கிறார்களோ அங்கே பரவலாட்சியர்கள் என்ன சமாதானம் இருக்கிறதோ அந்த சமாதானத்தை உலகிற்கு இந்த வாழ்க்கையில உலகத்தை நரகத்தில் அபியாமல் நம்பிக்கையிலே எப்பொழுதும் மரணத்தில் கேட்டுக் கொண்டிருக்கும் உன்னுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட உலகங்களை அனுமதிக்க மாட்டார். கடினமான பாரங்களை சிறைச்சாலையில சுமந்து போகிறவர்கள், கடுமையான வேலைகளை சிறைச்சாலையை அனுமதிக்கிறவர்கள் போல என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார். சொல்லாது என்னுடையதும் முகம் தான், ஆனா ஏனதும் சுமையான முகம் இல்லை, என்னுடையதும் லகுவான முகம். நிறைய பேரு அங்க போனாலும் முகம், இங்க வந்தாலும் முகம் சரியா ஆண்டவர் வைத்து விடவில்லை. ஆண்டவர் வைக்கிறத முகம், ஆண்டவருடைய முகம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சுகமா இருக்கு. அதான் சொல்ற சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அது உலக கொள்கிற சமாதானம் அல்ல. உலகம் என்னென்ன சமாதானம் இருக்கு தெரியுமா? சரம் கிடைச்சா சமாதானம் கிடைச்சிட்டு கஷ்டமா இருக்கு, அது கஷ்டமா இருக்குது. பர்மிஷன் கேட்டுட்டு வயசு கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வாய்ப்பு கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு சரம் கடைக்கு போவாரு. போயிட்டு வருவாரு, வீடு 2000 சொல்லுங்க. வாய்ப்பு தான் காசு கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. உலகத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேடி உலக சிறுகளிலே, உலக ஆசாபாசங்களிலே, உலக இசைகளிலே, ஆவல்களிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து கிராமங்களை தேடி நோக்கி, நகர நோக்கி சுற்றுலா ஸ்தலங்களை போய் அங்க போய் ஊக்கமாக சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆண்டு வருஷங்கள் அந்த சமாதானம் இல்லை. கடவுள் தான் காட்டினார் அவங்களுக்கு இந்த சமாதானத்தை. அவங்க சொல்லிக்கிறாங்க கடவுள் காட்டினார் அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவர் காட்டுகிற சமாதானம் அந்த சமாதானம் அல்ல, இந்த உலக கொடுக்கிற சமாதானம் அல்ல. இந்த உலக சிறைச்சாலையிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் கொடுக்கிற சமாதானம். அடுத்து 2 வசனத்தை வாசிக்கிறோம். 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து என்ன பண்ண மாட்டான், எடுத்து போட மாட்டான். பணம் இருந்தால்தான் சந்தோஷமா? சொல்றாரு, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். அப்ப அந்த சமாதானம் பணத்தினாலே வருகிற சமாதானம் அல்ல. இங்க சொன்னாரு, உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகளை கடந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஒரு நதி ஒரு இருதயம் ஓடி ஓட இருக்கு பாருங்க, அது சமாதானத்தின் நதி. அந்த நதியை கண்டு பார்க்கப்படுகிறாங்க. கொஞ்ச நாள் சமாதானத்துக்கு உங்களை தூக்கப்பட ஆண்டவர் விட்டு இருக்கிறவர்கள், வேதனை எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களை சஞ்சலம் நீங்க சந்தோஷம் படுத்துகிற தேவனுடைய தேவன், கண்ணீரை குறைந்து ஆறுதல் படுத்துகிற தேவனுடைய தேவன், விழுகிற யாவரையும் தாங்கி மனதிற்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனுடைய தேவன். அவர்கள் கண்ணீரோடு வருவார்கள். அவர்கள் கண்ணீரை உடைத்து அவர்களை ஆறுதல், அவர்களை ஆட்சி தேர்ச்சி, அவர்களை அரவணைத்து ஒருவரும் அறியாத பாதையை அவர்களை நடத்துகிற தேவனுடைய தேவன். நல்ல மரங்களை போல தப்பாமல் கனிகள் போல கத்தனை எப்போதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதை. அதனால இந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க, பிரயாசப்படுங்க, கர்த்தருக்காக செயல்படுங்க, கர்த்தருக்கு மட்டுமே கையெழுங்க. உலகத்துக்கு வாசனையாக இருக்கிறத ஒன்னதற்கு வாசனையாக இருங்க. அது ஒரு வாழ்க்கையில நிச்சயமாக